போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் 26ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சில நாட்களுக்கு நம்ம பதிவேற்றம் செய்யாமல் இருக்கிறது எல்லாமே தனியாக ஒரு வீடியோஸாக நான் பதிவேற்றம் செஞ்சு தரேன். ஸோ இந்த வீடியோவில் டிசம்பர் 26ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக இம்பார்ட்டன்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பல்வேறு நாடுகளில் கரோனா பரவுவதால் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிரதமர் மோடி இந்த மனதின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானொலி மாதந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா வானொலியில் உரையாற்றி வருவார். அப்போ இது ஒரு 96வது மனதின் குரல் நிகழ்ச்சி. 2014 இந்த மனதின் குரல் அப்படிங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ 2014 வந்ததுக்கப்புறம் இப்போ சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2022ஆம் ஆண்டு மிகச் சிறப்பாக இருந்தது. இந்த ஆண்டில் சுதந்திரம் அடைந்த 75வது ஆண்டு நிறைவை நம்ம கொண்டாடி இருந்தோம். இதே ஆண்டில் உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா 5வது இடத்தை பிடித்திருக்கிறது இல்லையா? 220 கோடி டோஸ் தடுப்பூசிகள்னு போட்டிருக்காங்க. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான INS விக்ராந்த் கப்பல் படையில் இணைக்கப்பட்டது. INS விக்ராந்த் அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல். நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், முக்கியமானது. சரியா? சர்வதேச விளையாட்டு போட்டிகளையும் சாதனை படைத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப முக்கியமானது மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். சரியா? அதே மாதிரி G20 அந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பையும் இந்தியா ஏற்க போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காய்ச்சல் உலக ஆயுர்வேத மாநாட்டில் பங்கேற்க கோவா போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்தியாவில் தற்போது காலா அஜார் அப்படிங்கிற ஒரு கருங்காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. காலா அஜார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கருங்காய்ச்சல். ஓகேங்களா? இது மணல் கொசுக்கள் கடிப்பதால் பரவுகிறது. ஒருவருக்கு கருங்காய்ச்சல் ஏற்பட்டால் எவ்வளோ நாள் இருக்க? மாத கணக்கில் நீடிக்கிறது. அதனால் என்ன பண்ணும்? இரத்த சோகை ஏற்படுகிறது, உடல் எடை குறைகிறது. அப்போது அந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்த மக்களிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மணல் கொசுக்களை விரைவாக கட்டுப்படுத்த வேண்டும். காய்ச்சலை விரைவாக அடையாளம் கண்டு உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். அதை பற்றி விழிப்புடன் இருங்கள். அப்படி இருந்தால் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி அனைவரினுடைய ஒத்துழைப்புடன் 2025ஆம் ஆண்டுக்குள்ள காச நோயிலிருந்து இந்தியா விடுபட முனைப்புடன் பணியாற்றி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2025 காச நோயிலிருந்து முழுவதுமாக விடுபட முனைப்புடன் பணியாற்றி வருகிறோம். ஓகே, ஸோ முக்கியமான ஒன்று. தென் சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கும் உலகின் தலை சிறந்த 10 திட்டங்களில் நம்முடைய மத்திய அரசின் தூய்மை கங்கை திட்டம் இதுவும் இடம்பெடுத்திருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம். அது இந்தியாவுக்கு கிடைத்த கௌரவம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக தொகுத்து ரொம்ப முக்கியமான சாதனைகள்லாம் சிலவற்றை இதில் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இதெல்லாமே முக்கியம். 5வது பொருளாதாரமாக இருந்தது. தலை சேர்ந்த திட்டங்களில் மத்திய அரசின் தூய்மை கங்கை திட்டம் இருந்திருக்கிறது. முக்கியமான இந்த மணல் கொசுக்கள் கடிக்கிறதுனால காலா அசார் அப்படிங்கிற காய்ச்சல் பரவக்கூடியது. ஸோ இதை பற்றியெல்லாம் இங்கே குறிப்பிட்டிருக்காரா? INS விக்ராந்த் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவில் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே முக்கியமானதான். ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். தென் அடுத்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை சித்தா படிப்பு தொடங்க மத்திய அரசு அனுமதி. சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தேசிய சித்த மருத்துவம், ஸோ சித்த மருத்துவம் அங்கே இருக்கு. இந்த தேசிய சித்த மருத்துவம் எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005 அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தொடங்கி வைத்தார். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2005. ஸோ இது ஒரு பாயிண்ட் முக்கியம். சரிங்களா? யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க? அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்ற பெயரில் இயங்கி வரக்கூடிய இந்த மருத்துவமனை வளாகத்தில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் அமைந்திருக்கிறது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி நம்ம குயிக்காக பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ அடுத்து முக்கியமான தகவல் அப்படின்னு பார்க்கும்போது ராஜாஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிறந்த வீடு, அவர் ஒசூருக்கு அருகே இருக்கக்கூடிய தொரப்பள்ளியில் பிறந்திருப்பார். அவருடைய வீடு பார்த்தீங்கன்னா நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது. 50வது நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு தகவல். தென் கரோனா பரவல் தேவை கவனம், பதற்றம் அல்ல.
எப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வந்து இங்கே வந்திருக்கு. சரியா? ஸோ அதை பற்றி நம்ம இப்போது பார்க்கலாம். பாருங்க, கரோனா தொற்றல் பெருந்தொற்று குறித்து பதற்றம் இந்தியாவில் மீண்டும் எழுந்திருக்கிறது. கரோனா வைரஸ் தோன்றிய இடமாக கருதப்படக்கூடிய சீனாவில் கடந்த சில மாதங்களாக PF7 உள்ளிட்ட வேற்றுருக்களுடைய பரவல் அதிகமாக இருக்கு. இப்போ புதிய வகை வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஜப்பான், அமெரிக்கா, தென்கொரியா, பிரேசில் இந்த நாடுகளில் அதிகமான அளவில் பரவி இருக்கு. அப்போ நம்முடைய நாடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இப்போ இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விமான நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும். மருத்துவ உள்கட்டமைப்பு வந்து பலப்படுத்தப்படும். ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இதெல்லாம் வந்து தடுப்பூசி இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். சரி, அதனால தான் கவனம் தேவை, பதற்றம் அல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த 2 ஆண்டுகளாக 90க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த BF7 அப்படிங்கிற வேற்று தொற்று இருந்திருக்குது. ஆனாலும் அந்த நாடுகளில் தொற்றுகள் அதிகரிக்க அது ஒரு முக்கிய காரணியாக இருந்ததில்லை. PQ1.1 XBB போன்ற வேற்றுகளை ஒப்பிட இது அதிகமாக பரவவில்லை அப்படிங்கிறாங்க நிறுவனர்கள். இந்தியாவில் நம்ம 2 டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம பதட்டமடைய தேவையில்லை. சரியா? மற்ற நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை விடவும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசிகள் ஆற்றல் மிகுந்தவையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற நாடுகளை ஒப்பிடும் போதும் இந்தியாவில் வந்து சராசரி தொற்றுகளினுடைய எண்ணிக்கையும் குறைவு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் பரவது கொஞ்சம் பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் முடிவடையுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் முக்கியமான ஆர்டிக்கல், பெண்கள் சம்பந்தமாக உங்களுக்கு எழுதுறதுக்கு, மெயின்ஸ்க்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பெண்கள் பெருமிதமும் போராட்டமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற இதை பற்றி நம்ம பெண்கள் சம்பந்தமான ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது தொடர்பான கோரிக்கைக்கு இன்னும் தீர்வு எட்டப்படாத நிலையில் உலகின் பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்றான இந்தியா அப்படிங்கிற பெருமிதத்தோடு நம்ம பெண்களை அணுகி வருகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்கள் எதை கொடுத்து சில முக்கியமான இஷ்யூ இந்த இயரில் நடந்ததை கொடுத்துருப்பாங்க. பள்ளி ஒன்றில் ஹிஜாப் அணிய தடை விதிப்பு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் படிக்கலாம். இதில் முக்கியமாக சில திட்டங்கள், அரசு பள்ளி மாணவிகளுக்கு வந்து பள்ளி மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வி உறுதி செய்வதற்காக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. பெண் கல்வியின் மீதான அக்கறையை வெளிப்படுத்துவதாக இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தி மொழியில் எழுதப்பட்ட புத்தகத்துக்கான முதல் புக்கர் பரிசு டூம் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், அந்த நூலுக்கு வந்து கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க வந்து புக்கர் பரிசை வின் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு நமக்கு முக்கியம். ஸோ இலக்கியத்தில் ஒரு முக்கியமான மைல்கல் அப்படிங்கிறாங்க. சரியா? 2022 ஒரு வரதட்சணை மரணம் கூட பதிவாகாத மாநிலம் என்கிற பெருமையை தமிழகம் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருநகரங்களில் பெண்கள் மீதான குற்றங்கள் குறைவான நகரம் அப்படிங்கிற பெருமையை சென்னையை சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஃபண்ட் வந்து ஒதுப்பாங்க. அது பேர் வந்து நிர்பயா நிதி. அந்த நிதியில் வந்து ஒரு 10.7% மட்டும்தான் கடந்த ஆண்டு வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இது கொஞ்சம் நெருடலான விஷயம். அப்படின்னும் ஊதிய பாகுபாட்டை களைந்து நியூசிலாந்தை தொடர்ந்து, அதாவது ஆண்களுக்கு இணையான ஊதியம் வந்து பெண்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்திய கிரிக்கெட் வாரியமும் அறிவிச்சிருக்கு. இது கொஞ்சம் ஒரு முதல் அடி, விளையாட்டில் பாலின பாகுபாடு களைவதற்கான ஒரு முதல் அடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான தகவல்கள் இதில் இருக்கு. ஸோ இது நமக்கு முக்கியம். சரியா? தென் அடுத்து இது நம்ம இப்போ பார்த்தது தான். BF7 வைரஸால் அதிக பாதிப்பு இருக்காது, மத்திய அரசினுடைய CCMP ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. சீனா வந்து பேரழிவை ஏற்படுத்தி வரக்கூடிய கரோனாவினுடைய ஓமிக்ரான் BF7 வைரஸால் இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்படாது. மத்திய அறிவியல் தொழில்துறையினுடைய கீழ் செயல்படக்கூடிய CSR அமைப்பு, மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய CSR அமைப்பு செயல்படுகிறது. அதற்கு கீழே 38 ஆராய்ச்சி நிறுவனங்கள் செயல்படுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய உயிர்மம் மூலக்கூறு உயிரியல் ஆய்வு மையம், நோட் பண்ணிக்கோங்க, உயிர்மம் மூலக்கூறு உயிரியல் ஆய்வு மையம்.
சரிங்களா? ஸோ அந்த மையம் ஒன்று, அந்த மையத்தினுடைய தலைவர் வினய் கே நந்தி கூறி, ஸோ இவர் தான் வந்து இதை சொல்லியிருக்கார். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி 90% வேக்சின் போட்டோம், அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தினமும் 10 லட்சம் பேருக்கு கரோனா தொற்று வந்து ஏற்பட்டிருக்கு. அது விரைவில் 2 மடங்காகும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 20 லட்சம் அப்படின்னா எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு பாருங்க. சரியா? அடுத்து S-400 ஏவுகணை ஜனவரியில் ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ S-400 ஏவுகணையை நம்ம எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒன்று தெரியணும் இல்லையா? ரஷ்யாவிலிருந்து அதிநவீன S-400 ஏவுகணைகளினுடைய 1வது தொகுப்பு 2023 ஜனவரி பிப்ரவரியில் இந்தியா வந்தடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த S-400 அப்படிங்கிற ஏவுகணை 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை கூட துல்லியமாக தாக்கக்கூடியது. சீனா மற்றும் பாகிஸ்தான் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியா ரஷ்யாவிடமிருந்து S-400 ஏவுகணைகளை வாங்க திட்டமிட்டு வந்தது. இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு இந்தியா ரஷ்யாவுடன் 35,000 கோடி மதிப்பில் 5 தொகுப்பு S-400 ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டது. இதுவரையில் 2 தொகுப்பு ஏவுகணைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 3வது தான் இப்போ ஜனவரியில் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இப்போது தினமணியில் ஏதாச்சும் முக்கியமான நியூஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருந்தது அப்படின்னா நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்ததுன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே பார்த்துட்டு இதில் இருக்கிறது. இப்போ இது ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியம் பாருங்கள். நேபாளத்தில் திருப்பம். ப்ரெசண்ட்டாக யார் பிரதமராக இருக்கார் நேபாளத்தில்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக. சரியா? ப்ரெசண்ட்டாக யார் இருக்காங்கன்னா ப்ரெசண்டா. சரியா? சார் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா அவர் பேர் ப்ரெசண்டா. சரியா? நேபாளத்தினுடைய புதிய பிரதமராக இருக்கக்கூடியவர். ப்ரெசண்ட்டில் யார் பிரதமர் அப்படின்னா ப்ரெசண்டா பிரதமர். சரியா? மறக்காது. ஸோ ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பெயர் தான். நேபாளத்தினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள பிரசண்டாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா நேபாளத்தில் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியிலிருந்து திடீரென விளங்கிய சிபிஎன் மாவோயிஸ்ட் மையம் கட்சி தலைவர் புஷ்ப கமால் தகால், பேர் என்ன, புஷ்ப கமல் தகால் அப்படிங்கிற பிரசண்டா 68 வயசு அந்த நாட்டினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சரியா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நேபாளத்தினுடைய புதிய பிரதமராக பிரசண்டா, சரியா, பிரதமராக நியமிக்கப்படுவார். சரியா? இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க, பதவி பிரமாணம். சரியா? ஓகே. தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய சேர் பகதூர் தேவுபாவே தொடர்ந்து அந்த பதவியில் நீடிப்பார் அப்படின்னாங்க. பட் அவர் விலகி அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து விலகி என்ன பண்ணிடுறாரு, எதிர்கட்சி கூட தலைவர் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க. சரியா? ஸோ புஷ்ப கமல் தாகல் அப்படிங்கிற பிரசண்டா. ஓகே, நோட் திஸ். அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இதுதான். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காகவே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸ்க்கு நான் வந்து எம்சிக்யூஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கூடிய விரைவில் பதிவேற்றம் செய்கிறேன். ஓகே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேண்டிய புக்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் 9994359181 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் ஜாயின் பண்ணுறவங்க நம்முடைய அதியமான் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க்யூ.